ஏஜ் கேட்டகரி வந்து பாருங்க. அதான் ரொம்ப கனெக்டடாக தான் இருந்துச்சு. இந்த ஜென்சி கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. பசங்களோட அந்த லவ் ஸ்டோரி டிஃப்ரென்ஷியேஷனாக காமிச்சதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. லவ் கிடையாது, ஜஸ்ட் லவ்ங்கிறத அனலைஸ் பண்ணுற விதமாக இருக்கணும். தப்பு பிரேக்கப் சொல்கிறதுக்காக இருக்கட்டும். அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம எங்கேஜிங்காக இருந்துச்சு. எல்லா விஷயத்துமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்டர்வல் கிளாக்காக இருக்கட்டும், எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக இன்டர்வல் கொடுத்த விதம்லாம் ரொம்ப இது ஹார்ட் பிரேக்கெல்லாம் போய் இன்டர்வல்குள்ளே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்த விதம்லாம் ரொம்ப இருந்துச்சு. கிளைமேக்ஸ் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து அவரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த லவ் போர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாக இருக்கும்போது யாரை பார்த்தாலும் லவ் தோணுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபேமிலி சண்டை போடும்போது அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு மீராவோட லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு லவ் கொடுத்தாங்க. அந்த ஒரு லவ் ரொம்ப ஒரு ரியாலிட்டிக்கான ஒரு லவ்வாக இருந்தது. அந்த எங்களோட பேரல் காம்பினேஷனாக மீரா அவங்களோட ஆக்டிங் உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் க்ளோஸ்அப்ல பார்க்கும்போது அந்த ரியாக்ஷன்ஸ் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுக்குறாங்க. அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது ஆளுமே யோசித்தேங்க. அவர் காட்டும் போது நான் யோசித்தேன் என்னன்னா, வழக்கமாக இங்கே ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்க போகிறாங்க, இவரை வச்சு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. மேடை ஏறினாலே ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக பயங்கர வயிறாகும். வழக்கமான கெட்ட வார்த்தையில் திட்ட போகிறாரு அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். டோட்டலாக அவர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் காமிச்சாங்க. ஹாப்பி. ஏன்னா ஒரு நல்ல டேரக்டர் அவரை எப்போ பார்த்தாலுமே ஒரு கான்ட்ரிபியூஷனாகவே இருக்காங்க. ஒரிஜினாலிட்டியாக ஸ்க்ரீனில் அவரை நல்லவரை காமிச்சிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே ஸ்க்ரீனில் அவரை கெட்டவராகவே காமிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்தது. ஆனால் உண்மையிலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, பசங்க அத்தனை பேருமே மிஸ்கின் சாரோட இன்ட்ரடக்ஷனுக்கு பயங்கரமாக கற்றுனாங்க. ஒரு டேரக்டருக்கு இந்த அளவுக்கு வைப்பாக கற்றி நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு வைப்பாக அவங்க முக்கிய பசங்க ரசிக்கிறாங்க, டேரக்டரை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப நல்லா பாராட்டணும். ஏன்னா அவர் கேமியோ ரோல் பண்ணியிருக்காங்க. குடும்பத்துக்கு கேமியோ ரோல் கொடுக்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இவருக்கும் அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு டீமுக்கு அடி வாங்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயமே இல்லாமல் ஒரு கதையை மட்டுமே நம்பி கேமியோ ரோல் கொடுத்தது பெரிய விஷயம் நினைக்கிறேன். சீரியஸாகவே எல்லாருமே வந்து பாருங்க, செம்ம என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். பசங்களோட வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொண்ணுங்களோட வரும்போது கண்டிப்பாக சாரி கேட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு லவ்வர்ஸ்லாம் பயங்கரமாக லைக் பண்ணுவாங்க. இன்ஃப்ளக்ஸ் சாங் சீன்லாம் வச்சுருக்காங்க லவ்வர்ஸ்க்காக. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். க்யூட்டாக இருந்துச்சு, பேர் வைஸ் க்யூட்டாக இருந்துச்சு. இட் வாஸ் a usual love story. ஸோ நல்ல நீட்டாக ஆங்கிள்ஸ்லாம் நல்லா எடுத்திருந்தாங்க. கலர்ஸ் எவ்ரிதிங் வாஸ் நைஸ். இட் வாஸ் a feel good. few people ரிலேட் ஆகலாம், few people ஆகலாம். ஹீரோட ஆக்டிங் அப்படின்னு கூட ஃபர்ஸ்ட் பண்ணுறது. It was for his first film, it was a really good acting, and for Mithila I think she's used to it. She's done series, so it was nice. Pretty natural. சாங்ஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் Many songs இல்லை, ஒரு சாங் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் yeah, it was a feel good. நல்லா தான் இருந்துச்சு. கேமியோ விஷ்ணு சார் கேமியோலாம் பண்ணிருக்காங்க. I like it. Okay, We have watched of theirs, so pretty good. I just saw them in real life and they look amazing. Okay, any cameo roles on this movie? Cameo. Vishnu Vishal cameo. How was it? It was all good. How about the music? Yes. Music. How about the music? Music was good. Okay, songs and all you can love it. எதிர்பார்த்தெல்லாம் வரல. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கஷ்டமே பண்ணுறாங்க. பிரிஞ்ச காதல கண்டிப்பா செய்யற படம் பார்த்தேன். ஏன்னா ஒரு மாதிரி நல்ல இமோஷனலா இருக்கு, நல்லா இருக்கு. மியூசிக் வந்துட்டு இப்போ பிடிக்கிற மாதிரி இருக்கு, 90s கிட்ஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஓவரால் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இது நார்மல் லவ் ஸ்டோரியா இல்லை புதுசாக சொல்லுவாங்க? ஆக்சுவலி நார்மல் கமர்ஷியல் ஃபிலிம் மாதிரி வந்துருக்கலாம். பட் புது பீப்புள் வச்சு எடுத்ததால அது கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் கொடுக்குமான்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. ஹீரோ டெபியூட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அவங்களோட வாய்ஸ்லேருந்து எல்லாமே அவரே பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய ஸ்டெப்பே அவர் பெருசாக எடுத்திருக்காங்க.
ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்லுவீங்க? மைனஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கு சார். சிலது நம்பவே முடியாத லைக் ஃபிக்ஷனலாக இருக்குது சிலதெல்லாம். நம்புறது வந்து உண்மையாக நடக்கிற விஷயம் சிலது காமிச்சிட்டாங்க, பட் நடக்காத விஷயம் நிறையா காட்டுறாங்க. ஓகே, விஷ்ணு விஷயம் கேமியோ எப்படி இருக்கு? அவரோட கெஸ்ட் ரோல் தான் கொடுத்தாரு விஷ்ணு சார். நிறையா நேரம் இருப்பார் நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் நாங்கள் விஜய் சேதுபதி கெஸ்ட் ரோல் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது இது எப்போவுமே. How was the movie? The movie is really good. What do you like the most? I love Meera. I really love Meera's character, and the movie was really good. We enjoyed it a lot, and I think it's a must watch. ஓஹோ எந்தன் பேபி, ஆஹா எந்தன் பேபின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு, தேனிலவன் ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் வந்து இன்னைக்கு பல்ஸ் பார்த்து கிருஷ்ணகுமார் இறங்கியிருக்காரு. ஒரு நடிகரான ஒரு இயக்குனரால் எவ்வளவு 2K கிட்ஸுக்கு நல்லதை கொடுக்க முடியும், அது கெட்டது பண்ணுச்சுன்னா அந்த அதுக்கு மூல காரணம் யாரு, அந்த பேரண்ட்ஸ் எப்படி வாழணும், எப்படி வளர்க்கணுன்றதை அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக 2K கிட்ஸ் எல்லாரும் பார்க்கணும். 18 வயசுக்கு மேலே, 16 வயசுக்கு கீழே நீங்கள் பண்ணின சின்ன தப்பெல்லாம் உனக்கு வந்து நீ படம் பார்க்குறப்ப பல்ஸ் இறங்கின மாதிரி உனக்கு ஒரு ஃபீல்ஸ் வரும். ஓகேவா? என்றைக்குமே ஒரு படத்தில் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் நல்லதையும் கெட்டதையும் சொல்கிறதுக்கெல்லாம் ஒரு கட்ஸு கெத்து வேணும்னா இது எங்கள் சொத்து, தலையோட சொத்து தான் எங்கள் கிருஷ்ணகுமார். ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ஆரம்பம் அவர் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். ஒரு நடிகனால் எப்படி அழகாக ஒரு பல்ஸ் பார்த்து இயக்க முடியும்னு வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனாக வந்து பிடிச்சிருக்குது. ஏன்னா இந்த தவறுகள்லாம் நடக்கிறத அது அழகாக வந்து பல்ஸ் பார்த்து எடுத்து சொல்லணும்னா அவருக்கு ஒரு 35-40 வயசு இருக்கும். அப்படி இருந்து கூட ஒரு 12-13 வயசு பையனோட பல்ஸை சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 காட்ட முடியும்னா கண்டிப்பாக நம்ம அந்த எல்லையை தாண்டி வந்தால் தான் தெரியும். அவரும் ஒரு குடுகுடுப்புக்காரனாக வந்து பண்ணியிருக்கிறாரு. ஜேம்ஸ் வசந்த், நீங்கள் கேட்ட பாடல்கள் நாங்கள்லாம் சின்ன வயசுல இருந்தப்ப அந்த பாடல் சன் டிவியில் கேட்போம். அவருக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்கிறாரு. அப்படி மூத்த நடிகர்களை எல்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய இப்போ நடிகர்களுக்கு முன்னாடி இருந்த நடிகர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அது கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகி போச்சு. பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் தன்னோட தப்பை கெத்தா ஒத்துக்கிறதுக்கு கூட ஒரு மனசு வேணும். அதையும் எடுத்து சொல்லிக்காங்க. நிறைய நல்ல சீன்கள் இருக்குது. கண்டிப்பா எதுக்கு 16 வயசுக்கு கீழே பையனை பார்க்கக்கூடாதுன்னா, ஒரு பயப்புல அந்த சாப்டர் 1ல் வந்து பக்கத்து வீட்டுக்காரப்புல வந்து பெரிய வயசுக்குள்ள வந்து முத்தம் கேட்டுருது. அதை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக அதை ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பெரியோர்களே, என்னை போல சான்றோர்களே, ஆன்றோர்களே, தயவு செய்து குழந்தைங்க முன்னாடி சண்டை பண்ணிக்காதீங்க. அதுங்கள்ட்ட நல்ல விஷயத்த 13 வயசு வரைக்கும் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாளும் விதைக்கணும்னு எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாதிரி குழந்தைங்கள நல்ல விதையை போட்டு நம்ம முளைக்க வச்சுட்டோன்னா நம்ம செத்து போனாலும் நம்ம பிள்ளைங்க பின்னாடி கெத்து போகாமல் வாழலான்றத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கேங்க கிருஷ்ணகுமார். ரொம்ப ஓம் நமச்சிவாயம். எங்கள் கிருஷ்ணகுமார் அடுத்தடுத்து படம் பண்ணணும். ஒரு நடிகராக இருந்து நாங்களும் ஒரு நடிகர் தான், கிட்டத்தட்ட 40 படம் நடிச்சிருக்கோம். என்னால் கண்டிப்பாக டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது அது அடுத்து கடவுளோட கையில் இருக்கு. ஆனால் ஒரு நடிகராக இருந்து டைரக்ட் பண்ணி வந்துட்டா இருப்பார். விஷ்ணு விஷாலுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ப்ரொடக்ஷன் நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க. படம் சூப்பரு. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அக்கா கிரிவலம் போயிட்டு வந்து அப்படியே அந்த பவரோட கொடுக்குறேன். ஆல் த பெஸ்ட்.